ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு அனிவர்சரிக்காக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. அர்ஜுன் அப்பப்போ கோதையும் நடேசனையும் பார்த்து நக்கலை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் கோதையும் நடேசனும் வசுவும் ஆதி எப்போ வருவேன் ஆதாரத்தை கொண்டு வருவாங்களா இல்லையான்னுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் டைம் ஆக ஆக ஆதி வரவே இல்லை. அர்ஜுன் வந்து நக்கலை வந்து கோதைக்கிட்டையும் நடேசன்கிட்டையும் பேசுறியா, என்ன இன்றைக்கி தானே நீங்கள் ஆதாரம் தரேன்னு சொன்னீங்க, தர முடியுமா தர முடியாதா? ஆனால் நீங்கள் தர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் தர போகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஷாக்காக போகிறீங்க, இல்லை ஆச்சரியப்பட போகிறீங்களா, இல்லை இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிய போகிறீங்க தெரியுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மரண பீதி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோதையை நடேசன் அதையும் நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோதையை நடேசன் வசுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு வசு இன்னும் வரல, ஃபோன் பண்ணி பார்த்தியான்னு கேட்குறாங்க. வசு நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, வேணும்னா நான் சரஸ்வதியை கூட்டிகிட்டு போய் நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வசு சரஸ்வதி கால் பண்ணி வர சொல்லி, இந்த மாதிரி வந்து ஆதி நைட் கண்டிப்பாக எடுத்துறேன்னு சொன்னேன், ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, அர்ஜுனால அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆதியோட ஆஃபீஸ் போய் பார்க்குறாங்க. அங்கே கதவு கம்ப்யூட்டர் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆதியை மயக்கமாகி விழுந்து கிடக்காங்க. ஆதிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, நான் நேற்று நைட்டே நான் வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் யாரோ வந்து என் பின்னாடி அடிச்சு எல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சரஸ்வதி இப்போது நம்ம தோத்துட்டோம், அவன் வந்து ஜெயிச்சிட்டியான், க்ளீனாக எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டியான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதி நான் சந்திரகாய் பையன், நான் வீடியோ ரெக்கவர் பண்ண உடனே அதை நான் மெயிலில் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெயிலில் இருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க வந்து இங்கே கோதை வீட்டுக்கு வராங்க. அர்ஜுன் வந்து சரி நீங்கள் ஆதாரத்தை காட்டுற மாதிரி தெரியல, நான் என்னுடைய சர்ப்ரைஸை சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. உடனே வந்து கார்த்தி என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை மச்சான், உனக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு 3 பேத்துக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி, உங்கள் கல்யாண நாளுக்கு எங்கே இருக்கிற சர்ப்ரைஸ் கொடுக்குறீன்னு கேட்குறாங்க. பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரஸ்வதி வந்துடுறாங்க. நிறுத்துறா, உன் சர்ப்ரைஸ் யாருக்குடா வேணும், நீ தாண்டா இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படிங்கிறாங்க. உடனே அர்ஜுனோட அக்கா வந்து ஏமா நீ இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன், எதுக்குமா வார அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னோடனே வந்து கோதையே வந்து நீ உள்ளே வாமா சரஸ்வதின்னு சொன்னோடனே அவங்க மூஞ்சியில் வந்து பேயாட்டம் ஆடிடுச்சு. உடனே ஆதி போய் அர்ஜுன்கிட்ட நான் வரமாட்டேன்னு தான் நினச்சேன், நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனுக்கு பயமாயிடுச்சு. உடனே வந்து வசு சொல்கிறாங்க, நேற்று நைட்டு என் அண்ணன் யாரும் அடித்து போட்டுட்டு ஆதாரத்தை அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் என் அண்ணன் விவரமாக அதை மெயிலில் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அங்கே குடும்பம் எல்லாமே பயந்து நடுங்கிடுச்சு. உடனே வந்து அவள் சொல்கிறா, சரிண்டி என்னம்மா பூசா கதை சொல்லிட்டு வரையா, வீட்டை விட்டு வெளியே போமான்னு சொன்னோன்னே சரஸ்வதி வந்து அதை சொல்ல நீ யாருன்னு கேட்குறாங்க. திருப்பி வந்து கோதை வந்து நீ வாயை மூட்டு இருந்துங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அக்கிரமத்தை தாங்கிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி அது நடக்காது அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் முகத்தில் வந்து பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதோட தொடர்ந்து போட்டிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.